நீங்கள் ஆண்டது போதும், மதுவால் அப்பாவி மக்கள் மாண்டது போதும். தேர்தல் வாக்குறுதி பொய்யாகிவிட்டது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை அடைப்போம் என்று பொய் வாக்குறுதி கொடுத்து இன்றைக்கு மக்களை ஏமாற்றியதான் திமுக ஆட்சி. நீண்ட நாள் சிறைவாசிகளை விடுதலை செய்வன் என்று தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தீர்கள். இன்றைக்கு மரணச் செய்திதான் எங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியாகிவிட்டது. இன்றைக்கு விலைவாசி கண்ணுக்கு எட்டிய தூரம் இன்றைக்கு அப்பாவி மக்களே இன்றைக்கு வஞ்சித்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை குற்றச் செயல்கள் இன்றைக்கு கொடிகட்டி பறக்கின்றது தமிழகத்தில். இன்றைக்கு மது கடை அடைத்தாலும் விற்பனை செய்கின்றார்கள், துறந்தாலும் விற்பனை செய்கின்றார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ நேர்மையாக காவல்துறை அதிகாரிகள் இருக்கின்றார்கள். ஆனால் அரசியல் ஆளுங்கட்சி அரசியல் தலையீடு இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு அவர்கள் பணி செய்ய இயலாத காரணத்தினால் இன்றைக்கு தடுக்க இயலாமல் போய்கொண்டிருக்கின்றது. இந்த மதுவினால் அப்பா இல்லை என்று எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கு ஏங்கிக் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டு இருக்கின்ற இந்த மது என்கிற மாய போதையை வீழ்த்தியே தீருவோம். இந்த மதுவுக்கு எதிராக வருகின்ற மக்களை ஓரணியில் திரட்டி மதுவுக்கு எதிராக போராட இருக்கின்றேன். இந்த மதுவுக்கு எதிராக சிறை சென்றாலும் பரவாயில்லை, சங்கடப்பட மாட்டேன், சந்தோஷப்படுவேன்.